ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹைதராபாத்தில் வந்து இது சுற்றி பார்க்கறதுக்கு நேரம் கிடையாது. ராத்திரி 10 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. ராத்திரி 10 மணிக்கு மேலே ஆனதுனால சரி அப்படியே சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போய் ஒவ்வொரு இடமா அங்கே நிறைய லேக் இருக்குது. ராத்திரியில் தான் பார்த்திங்கன்னா கூட்டம் எக்கச்சக்கம் இருக்குது. எங்கே பார்த்தாலும் லைட்லாம் போட்டு ரொம்ப பிரமாதமாக இருக்குது. மக்கள் வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் கூட்டமாக எல்லா இடமும் இருக்காங்க. ஃபோட்டோ எடுக்கிறது, வீடியோ எடுக்கிறது. இங்கேருந்து பாருங்கள், லேக்லேருந்து பார்க்குறதுக்கே எங்கே பார்த்தாலும் லைட் போட்டு இருக்குது. அங்கே போட்டிங்லாம் இருக்குது. பகலில் வந்து பார்த்திங்கன்னா போக நேரம் இல்லை சொல்லிட்டு மறுநாள் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு வந்து ஒரு தடவை பார்த்தோம். அதுக்கப்புறம் போட்டிங் வந்து அப்புறம் காலையில் எழுந்து 10 மணிக்கு மேலே மறுநாள் வந்து போட்டிங்லாம் வந்து போனோம். நல்லா சூப்பராக வந்து என்ஜாய் பண்ணலான்னு சொல்லலாம். நிறைய வந்து லேக்லாம் இருக்கிறதுனால பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. கடைகளும் நிறைய இருக்குது. நிறைய பஜார்கள்லாம் எக்கச்சக்கம் இருக்குது. ஷாப்பிங் வாங்கிட்டு போகிறதுக்கு உங்களுக்கு ஷாப்பிங் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அவ்வளோ ஒரு ஏகப்பட்ட கடைகளும் வந்து இருக்குதுங்க. ஃபுல்லாகவே லேக்கு தான். ஒவ்வொரு இடமா நிறுத்தி 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 போனோங்க பாருங்கள். ஃபுல்லாகவே லேக்கு தான். பகலில் பார்க்குறது நல்லா இருக்குது. நைட்டில் ஃபுல்லாக லைட்டு போடுறதுனால மக்கள் வந்து கூட்டம் கூட்டமாக வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. நேரில் பார்க்கும்போது அவ்வளோ அருமையாக இருந்தது. ஆனால் லேக்கில் வந்து பார்த்திங்கன்னா இருட்டாக இருக்கும். அந்த இடம் மட்டும் லைட்டு போட்டு இருக்கிறதுனால ரொம்ப சூப்பராக இருக்குது. எல்லாருக்குமே எல்லா இடம் போனால் முதல்ல வந்து ஃபோட்டோ எடுக்கும். முதல்ல தான் இப்போ ஹைதராபாத்தில் வந்து பார்க்குறோம். இனிமேல் வந்து அடிக்கடி போகலாம், பிரச்சனை இல்லை. 2 வருஷத்துக்கு போய்கிட்டே இருக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அருமையாக வந்து இருக்குது. இந்த ஊர் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா ரொம்ப அருமையாக இருக்குது. இங்கே நிறைய கோயில்கள்லாம் வந்து இருக்குது. ஒவ்வொருத்தரையும் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா 2 மாதம், ஒரு 4-5 நாள் வந்து தங்கினாலே போதும். ஒவ்வொரு தடவை 2-3 மாதம் ஒரு 4-5 நாள் வந்து தங்கி நல்லா வந்து சுற்றி பார்க்கலாம். காரெல்லாம் நைட்டில் இப்போ வந்து 12 மணிக்கு தான் வீட்டுக்கு போனோம். 12 மணிக்கு சுற்றிக்கிட்டு இருந்தோம். 12 மணி வரை எப்படி இருக்குது பாருங்க. இந்த வெயில் வந்து கடுமையாக இருக்குது. ஸோ இந்த லேக்கு கிட்ட வந்து நிற்கும் போது அப்படியே குளிர்ந்த காற்று சிலு 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 சிலுன்னு வந்து உங்களுக்கு காற்று வந்து அடிக்குது. அப்போ அருமையாக வந்து இருக்குதுன்னு சொல்லலாம். நிறைய இடங்கள் வந்து பார்க்க முடியுது. லேக்கை விட்டுட்டு வர மனசே இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து சில சில சின்ன காற்று அடிக்கும்போது தண்ணியில் பட்டு வரும்போது நம்ம மேலே ஒரு குளிர்ந்த காற்று வந்து படுது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வெயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இரவு நேரத்தில் இதுக்கிட்ட நின்னா நல்லாயிருக்கும். பொதுவாக நம்ம பீச்சுக்கு போவோம், நல்லா அடிக்கும். அதேமாதிரி தண்ணிக்கிட்ட போகும்போதே ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ தண்ணியெல்லாம் பார்த்திங்கன்னா டெல்லியில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கொதிக்க கொதிக்க வெந்நீராக வருது. பாருங்கள் எவ்வளோ காரு ஆட்டோலாம் போய்கிட்டு இருக்கு.
பார்க்குறதுக்கே ரொம்ப அருமையாக இருக்குது. நமக்கு இந்த இடத்த விட்டு போகவே இந்த மனசு இல்லை அப்படின்னு சொல்லலாம். பகல் நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா போட்டிங் இருக்கிறதுனால அதுக்கப்புறம் பகல் நேரத்தில் நாங்கள் போனோம். பகல் நேரத்தில் போய் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா போட்டிங்லாம் வந்து போயிட்டு வந்தோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். பொதுவாக எங்கே போனாலும் நம்ம வந்து முதல்ல என்ன ஆசைப்படுறோம் அப்படின்னா போட்டிங் போகணும் அப்படின்னு தான் ஆசைப்படுவோம். அதுவும் இப்போ இருக்க வெயிலுக்கு பார்த்திங்கன்னா தண்ணிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா போட்டிங் போயிட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அந்த காற்று என்னமா அடிக்கும், அந்த தண்ணிக்குள்ளேயே வந்து இருக்கலான்னு இருக்கும். அவ்வளோ ஆசையாக இருக்கும். போட்டிங் போய்கிட்டே இருக்கலான்னு இருக்கும் நமக்கு. பொதுவாக சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா டைமே தெரியாது. ராத்திரி 10 மணி ஆனான்னா 12 மணி ஆனால் 10 மணிக்கு மேலே தான் வந்து மக்கள் வருவாங்க. இந்த வெயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பொதுவாக நிறைய இடங்களுக்கு போனாலும் இது தெரியும். 10 மணிக்கு மேலே தான் மக்கள் வந்து அதிக அளவில் வந்து கூடுவாங்க. 11 மணி 12 மணிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல வந்து மக்கள் எல்லா இடமும் இப்போலாம் அப்படி தான் இருக்குது. எல்லா இடமும் சுற்றிட்டு நல்ல நைட்டில் வந்து நிறைய கடைகளில் வந்து வச்சுருக்காங்க. அங்கே வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே சுற்றிட்டு அப்படியே வந்து வருவாங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா பகலில் கடுமையான ஒரு வெயிலாக இருக்குது, சுற்ற முடியல. இரவு நேரத்தில் சுற்றினா தான் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இரவு நேரத்தில் தான் சுற்ற ஆசைப்பட்றாங்க. அதுபடி இப்போ எல்லாருக்கும் வந்து இரவு நேரத்தில் சுற்றுற ஐஸ்கிரீம் சாப்பாடு இப்படி எங்கே பார்த்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே கூட்டமாக தான் இருக்குது. இது பகலா இரவா அப்படின்னு தெரியல. அந்த அளவு வந்து பார்த்திங்கன்னா பகலும் இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ராத்திரிலாம் வந்து அதிக அளவு கூட்டம் வந்து வர ஆரம்பிச்சிச்சு சொல்லலாம். சிலையை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்காங்க. வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து போட்ட எல்லா வீடியோவையும் மறக்காமல் வந்து பாருங்கள். பாருங்கள் வரிசையாக வந்து கடை இருக்குது பாருங்கள். பஜார் வரிசையாக கடை வச்சுருக்காங்க சாப்பிட்றதுக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காய்கறி எல்லாமே ராத்திரி இது வந்து பார்த்திங்கன்னா 10 மணிக்கு மேலே 10 மணிக்கு மேலே எப்படி இருக்குது பாருங்கள். சுற்றிட்டு வீடு திரும்பவே கிட்டத்தட்ட 1 மணி ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். அவ்வளோ கூட்டம் வேறு அங்கங்கே.
அது எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இங்கே ஒரு கடையில் வாங்குகிறோமே இல்லையோ நேராக போய் வந்து நம்ம வீடியோ எடுத்துடணும். அதுதான் மெயின். வாங்குகிறோமே இல்லையோ வீடியோ எடுத்துட்டோன்னா நமக்கு யூஸ் ஆகும். அவ்வளோதான்.